ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் புதுசாக லோகோ அப்புறம் பேனர்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க. காலையிலே எழுந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே அம்மா சூடாக டீ போட்டு கொடுத்தாங்க. உட்காந்து அப்படியே அதை குடிச்சிக்கிட்டே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் போயிட்டு வரும்போது எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது எதையுமே வீணாக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிவிடும் அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி தான் காய்கறிங்க வாங்குவேனே. அப்படி இல்லையா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அதோட அவ்வளோதான், மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மறக்கிறோம் அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சு தான் வைப்பேன். யாராவது வந்து ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. அதுலேயும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும்னு பசங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டாலோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பிளானை மாற்றினாலோ அவ்வளோதான், நமக்கு அப்படியே நம்ம யோசிச்சது எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அப்படியே வரும்போது கறியும் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில் எப்போதுமே நியூஸ் பேப்பர் ஃப்ரீயாக தருவாங்க. ஏன்னு தெரியல, கேட்டிருக்கேன். வீட்டில் எடுத்துகிட்டு போய் பசங்க கிட்ட குடும்பமா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த புதுசில் ஃபர்ஸ்ட்லாம் அவங்களுமே எடுத்து பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஒரு சில தேவைகளுக்காக நியூஸ் பேப்பர் வேணுமே அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னுடைய அம்மாவோ இல்லை ஆயாவோ உட்காந்துக்கிட்டு நம்மள வேலை வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ கோவம் வரும். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ பாட்டில் அப்படியே உட்காந்துக்க, என்ன வேலை வாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே தான் நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும், அவங்களாவே செய்யணும் அப்படின்றதுனால அதெல்லாம் அப்படியே விட்டுறது. உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய டைம் பசங்க கிட்ட இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்களாவே செஞ்சுருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி பழகி வச்சுருக்கேன். தஞ்சாவூர் போனப்போ இந்த ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கிற ஒரு சாம்பிராணி எனக்கு கிடைச்சதே இல்லை. நானும் தேடி தேடி பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். எவ்வளோ அறிவாளித்தனமாக இதை பண்ணேன்னு எனக்கே தெரியல. வீடியோ இதை எடிட் பண்ணும் போதெல்லாம் இதை பார்த்து பார்த்து நானே சிரிச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நல்லா இருந்த லைட்டுக்கும் அடுப்புக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ ஒரு வாரமாக இது சரியில்லை. ஃபஸ்ட்டு ஆன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆன் ஆனாலுமே சிம்மில் வச்சோன்னா ஆஃப் ஆகிடுது. என்ன ரீசன்னு தெரியல. இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி வேறு மாற்றணும். உண்மை சொல்லணும்னா இந்த சாம்பிராணியில் வாசனை வருதோ இல்லையோ நல்ல புகை வருது. இந்த கொசுக்கெல்லாம் புகை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் டைம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஃபேனை போட்டோன்னா அவ்வளோதான், அப்படியே ஃபுல் ஸ்மோக் எஃபெக்டில் மாறிடுது வீடே. காலையில் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு மேலே ஆகிடுச்சு. அது இல்லாமல் பசங்களுமே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இந்த மேகி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் செஞ்சு தரேன்னு சொல்லி அப்படியே தட்டி கழிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி சரி மாவும் இல்லை, வேறு எதுவும் பண்ணுறதுக்கும் வழி இல்லையன்றதுனால மேகி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மேகிக்கான என்னுடைய அனுபவத்தை. ஸ்கூல் டேஸில் இந்த மேகிக்கான வேன் வரும். கரெக்டாக நமக்கு ஸ்கூல் விடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே கிரவுண்டில் வந்து ஒரு 5-6 வேன் வந்து நின்றோம். அப்படியே அதுலேருந்து வர்ற வாசனை இருக்குது பாருங்கள், கிளாஸ்க்குள்ளே உட்கார முடியாது, அவ்வளோ வாசனை இருக்கும். அந்த வேன்லேயே செய்வாங்க. நமக்கு பெல் அடிச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே லைனாக போனோன்னா ஆளுக்கு ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த மேகி தருவாங்க. சும்மா ஒரு கைப்பிடி தான் இருக்கும், ஆனால் அதை வீட்டுக்கு போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்ருப்போம். அது அப்போதைய டைமில் அது ப்ரொமோஷனுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. அது பேர் என்னன்னுலாம் தெரியாது. வீட்டில் வந்து அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்ட்டு அவ்வளோ தொல்லை கொடுத்துருக்கோம். அம்மாவுமே இது என்ன பேருன்னே தெரியாமல் என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிலாம் கேட்டு திட்டியிருக்காங்க. இந்த மேகி நிறைய பேர் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். வெளியிலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வாங்கியும் சாப்பிட்ருக்கேன். நானுமே நிறைய டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வந்ததே கிடையாது. மேகியில் எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டு செஞ்சு முட்டையை அப்படியே 4 பீஸாக கட் பண்ணி அது மேலே போட்டு தருவாங்க. சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் அம்மா அந்த மாதிரி செய்யறது கிடையாது. மேகி செஞ்சு கொடுத்த உடனே 2 பேருக்கும் செம்ம சந்தோஷம். போய் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
பிரேக்ஃபாஸ்ட் வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சதுக்கான காரணம் சீக்கிரமாக நம்ம லஞ்ச் வேலையை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். சண்டே ஆச்சுன்னா அப்போல்லாம் காலையிலே அப்பா வந்து எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி விட்டுருவாரு. எல்லாரையும் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பழைய சாதம் தயிர் தான். அதுதான் சாப்பிட்டே ஆகணும். அது கூட சூப்பராக கறி வறுத்து வச்சு அம்மா தருவாங்க காலையிலேயே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. அந்த பழைய கஞ்சிக்கும் வறுத்த கறிக்கும் வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அதோட விளையாட போனிட்டோன்னா திரும்பவுமே சாப்பிட்றதுக்கு தான் வந்து கூப்பிடுவாங்க. திரும்ப வந்து சாப்பிட்டோன்னா அப்பா படுத்து தூங்கியே ஆகணும்னு சொல்லுவார். அவர் எப்போ தூங்குவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் தூங்கினோடனே ஏஞ்சி போயிடுவோம். இதில் எங்கள் எல்லாரை விட என்னுடைய தங்கச்சி பண்ண அட்டகாசத்தெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கா. சண்டேஸில் எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ஏன்னா காலையில் சமயத்தில் பெருசாக நான் தோசை கூட ஊற்றி கொடுக்க மாட்டேன். டெய்லியுமே இட்லி தான். அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்குமே தெரியும். அவங்களாம் ஆசைப்பட்டு கேட்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை நமக்கு பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற விஷயமா இருந்தாலுமே நான் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணுவேன். சண்டேயில் கூட காலையில் சீக்கிரமாக எப்போதுமே எழுந்திருக்கிற டைமுக்கு ரெடி பண்ணாதான் அதையுமே பண்ண முடியும். ஐ செக்அப் ஒன் டைம் பண்ணியிருந்தப்போ தம்பிக்கு 15 நாளைக்கு அப்புறம் திரும்ப வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே மார்னிங் வந்தான். பாவம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான். வந்த உடனே டிஃபன் எதுவுமே இல்லையே அப்படின்றதுனால வரும்போதே என் தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி டிஃபன் வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்த டிஃபன் கொடுத்தாச்சு. கொஞ்சம் டைம் அவங்க கூட உட்காந்து பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் சீக்கிரமாக சாப்பாட்டு வேலையை முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடலான்னு கடைன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக இல்லை, சிக்கன் குழம்பு சாதம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ரெகுலராக பண்ணுற விஷயமா இருந்தாலுமே ஒரு டைமில் வர டேஸ்ட் இன்னொரு டைமில் வரலை அப்படின்ட்டு எப்போதுமே எல்லாருமே நினச்சி கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஒரு மெயினான ரீசன், நம்ம எந்த விதமான மைண்ட் செட்லேருந்து சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பாடும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக சாப்பாடுமே சூப்பராக வரும். வீட்டில் என்னுடைய ஒய்ஃப் நல்லா சமைக்க மாட்டேங்கிறாங்க, அம்மா நல்லா சமைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸ், அவங்கள வெறும் சமையல்காரியாக மட்டும் பார்க்காம அவங்கள நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க செய்கிற சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ தெரிஞ்சதை சொன்னேன், பெருசாக எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அனுபவம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் இல்லையா. நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.